அது வந்து இப்போ தலைவர்லாம் ஒரு தப்பு பண்ணா இயக்கத்தை விட்டு தூக்கிடுவாரு, வெளியே அனுப்பிடுவார், முதல்ல கண்டிப்பாரு. இப்போ இந்த நாம் தமிழ் கட்சியுடைய வானவில் பாசறை மாதிரி செயல்படுறாங்க, வன்ம பாசறை மாதிரி செயல்படுறாங்க ஐடிவிங்க. ஆனா எதுவுமே கண்டுக்க மாட்டார். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லைன்னு தெரியல அவருக்கு. இது ரெண்டே பதில் தான். அவருக்கு தெரியல அப்படின்னா ஏவி விடுறாரு தெரியும். அவருக்கு தெரியல அப்படின்னா அவருக்கு ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன் அற்றவர்னு அர்த்தம். ஓகே. தெரியுதுன்னு அப்படின்னா நிர்வாகத்திற்கே தகுதி இல்லாதவர்னு அர்த்தம். கரெக்டா? புரியுது. இவ்வளவுதான் விஷயம். இந்த ரெண்டுல எதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா எந்த அளவுக்கு வேணாலும் அவதூற பரப்பலாம்ங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்பா நீங்க நேர்மையா இருந்தா நேர்மையா இருங்கப்பா. ஆனா உங்களோட செயல்பாடு காட்டி கொடுத்துரும். நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க, இவர் அதிமுக விலை போய் விட்டார், இவர் விஜய்க்கு விலை போய் விட்டார் தான் சொல்லிட்டு இருக்க. நான் விஜய்க்கு விலை போறேன்னா அதிமுக விலை போறானாங்கிறத காலம் பாத்துக்கும்டா. நீங்க விலை போயிருக்கீங்களா இல்லையாங்கிறத வந்து காலம் பாத்துக்கிட்டு இருக்குப்பா, பாத்துக்கிட்டு இருக்குது. தலையாய பிரச்சனை திமுக. அதை பேர் ஒரு தமிழர் மேல குண்டாஸ் போட்டுருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் என்ன உங்களோட நிலைப்பாடா இருக்கு? விஜய்க்கு காலையில எந்திரிக்கிறது, அவங்கதான் வந்து பொழப்பு இல்லாம விஜய் வந்து தன்னுடைய காலனில இருக்கக்கூடிய மலரை வந்து தட்டி விட்டாருன்னு ஒருத்தன் வீடியோ போடுறான். அவங்க ஏன் போடுறாங்க? பிஆர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, வாங்க இதுக்கு கருத்து சொல்லுங்க, வாங்க வாங்க இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு தான், இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு தான். இது என்ன? எவ்வளவு விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. எவ்வளவு நீங்க வந்து ஒரு கட்சியும் ஒரு கட்சியோட நபரையும் விமர்சிக்கிறீங்கன்னா விமர்சிங்க. அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோமான்னு பாருங்க. சரி, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம இப்ப நீங்க முன்னாடி பின்னாடி பண்ண குட்டிக்கணங்களை எல்லாம் எடுத்து நான் போட ஆரம்பிச்சேன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க விஜய்க்கு? அன்னைக்கு நான் முட்டு கொடுத்துட்டு இருந்தேனா? இல்ல. ஏன் அன்னைக்கு நான் முட்டு கொடுக்க தெரியாதா? அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்? ஏப்பா விஜய் வந்து என்ன கருத்தில என்ன கொள்கைன்னு அறிவிக்கல, போய் முட்டு கொடுக்காத, நாங்க மேடையில ஏற போறோம், அது பண்ண போறோம், நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டா கூட்டணி வந்துருச்சுன்னா அதெல்லாம் பேசாதீங்க, அவங்க என்ன கொள்கைன்னே நமக்கு தெரியல சொல்லிட்டே இருந்தா இல்லையா? சொன்னீங்க. எல்லா அவங்க திராவிடத்தை ஆதரிச்சுட்டு போறாங்க, திராவிட கருத்தில் ஈவேராவை தூக்கிட்டு வராங்க. இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அன்னைக்கு மாநாடுக்கே போயிட்டு வராங்க சில பேரு. நான் மாநாடுக்கு போறதுக்கு முன்னாடி மாநாடு போஸ்டர் ஒட்டும் போதே சொல்லிட்டேன், அதுல வந்து ஈவேரா சிலை இருக்குன்னு சொல்லிட்டு, ஈவேரா உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாநாட்டுக்கு போயிட்டு அது புகழ்போட பேசிட்டு அதுக்கப்புறம் சீமான் எதிர்த்ததுக்கு அப்புறம் மாத்தி பேசிட்டு இதெல்லாம் என்ன இல்லையா? இல்ல பார்க்காம போயிட்டீங்களா? இல்ல கண்டுக்காம இருக்காங்களா? நீங்க வேணா மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கலாம், மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்ப ஆக்சுவலா என்னன்னா, இவ்வளவு வெளிப்படையா அடிக்க வேண்டிய தேவையே என்னன்னா, ரொம்ப வெளிப்படையா முட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒத்து வரலங்கும் போது ரொம்ப வேகமா அடிக்க வேண்டியது. அப்படி நம்ம வெளிப்படையா நம்ம வந்து ஓவராவும் கடிக்கல, ஓவராவும் தலையில தூக்கி வச்சு ஆடல. புரியுது. இன்னைக்குமே நான் சொல்றது என்னன்னா, விஜய் மீது எனக்கு எல்லா அளவும் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. விஜய் வந்து மாற்றி இது பண்ணிடுவாரு. ஆனா விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் களத்துக்குள்ள வருவதால அரசியல் களம் மாறிட்டு இருக்கு. இதுதான் இங்க பிரச்சனை. இந்த அரசியல் களத்துல என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டிங்கிறது திமுக இந்த முறை ஜெயிக்க கூடாது. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நான் பாக்குறேன் இப்ப. அதுதான் அதனால வந்துட்டு எப்ப ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்தி விட்டுருங்கப்பா, உங்களால என்ன புண்ணியம் நடக்குதோ இல்லையோ இந்த புண்ணியம் நடந்துட்டு போகுதுன்னு சொல்றோம். இவ்வளவுதான். திமுக ஆட்சி அதிகாரத்துல ஏற விட்டுறாதீங்கிறதா நம்மளுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கு. உடனே இதை சொன்னோம்னா அப்ப இவர் அதிமுக வேலை செய்கிறார். நீ அதிமுக ஆட்சியில தான் நான் ஜெயிலுக்கு போனேன். சரி, இவர் மேல வன்மம். சரி, அதிமுக ஆட்சியில ஜெயிலுக்கு போன எனக்கு எடப்பாடி மேல வன்மமே இருக்காதா? இருக்கும். அவரை வந்து தூக்குல ஏற்றணும்னு சொல்லிட்டேன்னு சொல்லி தான் என் மேல வழக்கு பதிவு. அதுவே போய் நான் என்ன சொன்னேன், தவறு செய்திருந்தால் முதலமைச்சராக இருந்தாலும் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தேன். உடனே வந்து முதலமைச்சர் தூக்கு மேடையில் ஏற்றுறதா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணீங்க. அதுக்கு குண்டாஸ் போட்டீங்க. அன்னைக்கு யாராவது நமக்கு ஆதரவா நின்னாங்களா? சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு காணொலி காட்டுங்க. பாரிசாலன் மீது குண்டாஸ் போடப்பட்டதுக்கு ஆதரவா ஒரு காணொலி காட்டிருக்கு. என்னைக்குமே தமிழ் தேசியவாதிகள் பாதிக்கப்படும் போது வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஆதரவா நிக்கிறது இல்ல.